வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன விலாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விலாக்னா, நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஷாப் இருக்குது தெரியும். ஸோ அந்த ஷாப்பை வந்து ஆக்சுவலாக ஸ்டால் வந்துட்டு பாப்அப் ஸ்டால் வந்து போட போகிறோம். எங்கே அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்க சரட்டகர் காலேஜில் நெக்ஸ்ட் மந்த் 9th வந்து போட போகிறோம். ஸோ என்னடா அப்படின்னா, ஆக்சுவலாக இங்கேருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இங்கேருந்து அதை வந்து நான் தூக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன். அப்புறம் அங்கே இருந்தே தான் வந்துட்டு ஸ்டால் போடுறதுக்கு நான் போகணும். ஸோ இப்போவே அதுக்கு வந்து நான் ரெடி பண்ண ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு ஸ்டாக்லாம் நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். புதுசாக வந்திருக்க ஸ்டாக் அண்ட் பிஸ்னஸில் நம்ம நல்லா யூஸ் பண்ணுறோம். அண்ட் இன்றைக்கி ஒரு சில ஆர்டர்ஸ் பேக் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம எனக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ நீங்களுமே வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறீங்க. இந்த மாதிரி ஆக்சரிஸ் பிஸ்னஸ் அப்படி இல்லைனா வேறு எதுவும் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு நான் ஷார்ட்டாக காட்டுறேன். இதெல்லாம் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வைக்கல என்னோட இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் டெவலப் பண்ண நானே கற்றுக்கிட்டு நானே இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்கள் வச்சுருக்கேன். இதெல்லாம் காட்டுறேன். இன்னும் கூட வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நான் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பொருள் வந்து என்ன அப்படின்னா பபிள் ட்ராப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்வேன். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஏதாவது சேல்ஸ் பண்ண போகிறீங்க, எஸ்பெஷலாக டெலிகேட்டான ஐட்டம்ஸ் வந்து உடையக்கூடிய ஐட்டம்ஸ், ஸ்டோன் வச்ச ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ண போகிறீங்கன்னா பபிள் ட்ராப் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். என்னோட பிஸ்னஸில் எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. எனக்கு நான் ஃபஸ்ட்டு சாய்ஸில் வந்து பபிள் ட்ராப், இன்னொன்று ஈகோ ஃப்ரெண்ட்லியாக பேப்பரும் அதே மாதிரி ஒரு முழுமுன்னு இருக்கும் அந்த பேப்பர் வந்து பார்க்குறதுக்கு, அதுவும் வச்சுருந்தேன். எனக்கு அது வந்து அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக 2-3 கஸ்டமர் வந்துட்டு கிளச்சு உடஞ்சி வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அந்த பேப்பரை நான் யூஸ் பண்ணல. அது ஈகோ ஃப்ரெண்ட்லி தான், பட் இருந்தாலும் அது யூஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு கரெக்டாக ப்ராடக்ட் போய் சேரணும்ல. ஸோ இந்த பபிள் ட்ராப் வந்து ரொம்ப மஸ்ட்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலாக நான் மீஷோவில் வாங்கினேன், பண்டலாக வாங்கினேன். மேனுஃபேக்சர்ட்டை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் ரேட் வந்து இது வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு காட்டன் பாக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவுமே நான் வந்துட்டு அமேசானில் அதை வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணேன். ஆனால் இது வந்து இங்கே சிவகாசியில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி காட்டன் பாக்ஸ் ப்ரொடக்ஷன் நம்ம லோகோ போட்டு கூட நம்ம வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். நான் இன்னும் அந்த மேனுஃபேக்சர் யாரும் மீட் பண்ணலாம், பட் மீட் பண்ணால் இன்னும் பல்காக வாங்கிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் நான் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதோட விலாக் கூட எடுத்து போடுறேன். நான் போய்ட்டு ஆர்டர் பண்ணேன், இதை வாங்கிட்டு வந்து விலாக் இல்லை ஷார்ட்டில் ஏதாவது எடுத்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே, இது வந்துட்டு ரொம்ப முக்கியம். அப்போ தான் பொருள் வந்துட்டு அமுங்காமல் ஒட்டையாமல் போகும். இது வந்து சொல்கிறோம்ல, அந்த டெலிகேட் ஐட்டம்ஸ் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இதெல்லாம். மற்றபடி வந்துட்டு நீங்கள் வேறு மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் நார்மல் கவர்ஸ், இப்போ கிளாத்திங்லாம் விற்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு பபிள் ட்ராப்போ இல்லை இந்த அட்டை பாக்ஸோ தேவையில்ல. நார்மல் அந்த கவர்ஸ் அதுக்குன்னு அவைலபிளாக இருக்கும். அந்த கவர்ஸ் வச்சே நம்ம போட்டுக்கலாம். பட் எனக்கு வந்து நான் இந்த காட்டன் பாக்ஸ் வச்சுருக்கேன். அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி பாலிபைன் கவர்ஸ். இது வந்துட்டு சீலபிள் கவர். இதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல தெரியுது அவங்களுக்கு, எனக்குள்ளே வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர் நம்ம பீல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கவரை வந்து மடித்து வச்சுக்கலாம். சின்ன சின்ன ஆக்சரிஸ் வந்துட்டு மிஸ் பண்ணிடக்கூடாது, கரெக்டாக போகணும். கரெக்டாக பிரித்து வைக்கிறதுக்காகவும் ஒரு சில ஸ்டோன் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு நம்ம அப்படியே பேக் பண்ண முடியாதுல்ல, அதுக்காக வந்து அந்த பாலிபைன் பேப்பர்ஸ் வந்து வச்சுருக்கேன். இது வந்து எல்லா சைஸ்லேயுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நான் இந்த சைஸில் வந்து வாங்கிட்டேன். இது வந்து ஆக்சுவலாக அமேசானில் வாங்கினது. அண்ட் அடுத்து வந்துட்டு அதே இதில் வந்துட்டு ஜிப்லாக் கவர்ஸ் வந்துட்டு இப்போ நான் ஒரு சில ஐட்டங்கள்லாம் வந்துட்டு பாக்ஸில் வைக்க மாட்டேன், கவரில் வச்சு அனுப்பேன். பேண்டு மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கவரில் வச்சு அனுப்புகிறேன். எக்ஸாம்பிள் இப்போ இங்கே சாரீஸ் இல்லை ஸ்க்ரன்ச்சீஸ்லாம் அனுப்புறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கவர்ஸ், இந்த மாதிரி ஒரு பாலிபைன் கவரே போதும். இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரே போதும். இது வந்து ஆக்சுவலாக நான் மதுரையில் வாங்கினேன். இந்த கவர் வந்துட்டு மதுரையில் இருக்க ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டில் தான் இந்த கவர் வாங்கினேன். பண்டெலாம் நிறைய வாங்கியிருக்கேன் நான். இது அடுத்து வந்து உங்களோட ஷாப்பை வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்க, இல்லை ஒரு ரீச்சுக்கு கொண்டு போகணும்னு நினச்சிட்டு ஒரு பாப்அவுட் மார்க்கெட்டில் போய்ட்டு ஒரு ஸ்டால் ஒன்று வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்ஸில் போய்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டால் போடுறீங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த ஐட்டங்கள்லாம் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கவர்ஸ். இதில் வந்துட்டு சைஸ் வேரியேஷன்ஸ் உண்டு, நிறைய சைஸ் வேரியேஷன் உண்டு. நான் வந்துட்டு இந்த சைஸ்லேயும் இன்னொரு சைஸ்லேயும் ஒரு கவர் வச்சுருப்பேன். அது எனக்கு ஸ்டாக்கு காலி ஆகிடுச்சு. இந்த சைஸில் ஒன்று வச்சுருக்கேன் நான். இது வந்து கிலோ கணக்கில், கேஜி கணக்கில் வந்து இது வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. இது நான் திருநெல்வேலியில் தான் ஆக்சுவலாக இந்த பேப்பர் வந்து நான் வாங்கினேன். அடுத்து வந்து இந்த மாதிரி டேக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ரொம்ப இது ரேட் வந்து ரொம்ப கிடையாது, ரொம்ப சீப்பான ரேட் தான் இது. இது நான் அமேசானில் வந்து ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இந்த மாதிரி டேக்ஸ். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டியாக இருக்குமா, இதை வந்து இப்படி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா லாக் பண்ணிக்கும். இது எதுக்கு அப்படின்னா ரேட்டை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக, ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இதோட ஸ்டிக் பண்ணுறதுக்காக இந்த டேக்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன்.
எஸ்பெஷலாக அந்த நம்மளுக்கு ஹேரில் மாட்டுற அந்த கேட்ச் கிளிப்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக இதை போடணும். போடல அப்படின்னா அது வந்து மிஸ் ஆகிடும். ஸோ அதனால் இந்த டேக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் சேலுக்கு கொண்டு போனீங்கன்னா தான் வேணும். அப்புறம் இந்த மாதிரி ரேட் போடுற டேக்ஸ் இதுவுமே ரொம்ப முக்கியம். நான் எல்லாருமே ரேட்டு கேட்பாங்க, ஒரு சில நேரத்தில் நம்ம மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரேட் வந்து நம்ம எழுதி ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த QR கோட் போர்டு, இது வந்து ஜிபே போர்டு நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டால் போடும்போது ரொம்ப முக்கியமாக தேவை. ஏன்னா நிறைய பேர் வந்து ஜிபே தான் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படும். நம்ம போய் அந்த இடத்துல ஃபோனை நீட்டிட்டு இருக்க முடியாது, இதில் நம்பரை சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஃப்ரீ தான். நீங்கள் கூகுள் பே பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கூகுள் பேட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களே வந்துட்டு ஆக்சுவலாக ஃப்ரீயாக அதை வந்து அனுப்பி விட்ருவாங்க. அது ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ பிஸ்னஸ் நம்ம வந்து போகும்போது நம்ம நிறைய விஷயங்களை வந்து சந்திக்க முடியும். ஏன் ஸ்டால் போட போகிற இதில் வந்துட்டு நானுமே சொல்கிறேனே, அவங்க பிஸ்னஸ் சீக்ரெட்ஸை வந்து நம்மள்ட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்க எங்கே வாங்குறாங்க அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. அவங்க பொருளை எங்கே வாங்குறாங்கன்னு சொல்ல மாட்டாங்கன்றது கூட ஓகே. ஸோ இந்த மாதிரி பொருள் கூட வந்துட்டு இப்போ கூகுள் பே இந்த போர்டாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி கவர்ஸாக இருக்கட்டும், இதை கூட வந்து அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. எங்கே வந்துட்டு வாங்குறாங்க, எவ்வளோ சீப்பாக வாங்குறாங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லாமே நம்மளே தான் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்க வேண்டியதாக இருக்கும். நான் சொல்கிறேன் ஏன்னா என்ன மாதிரி நீங்களும் வந்து ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் வைக்க போகிறது கூட நான் அப்படி தான் சொல்லுவேன். ஹாப்பியாக ஆரம்பிங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி இதையும் சொல்கிறேன். அப்புறம் இன்னும் சில பல விஷயங்கள், நீங்கள் ஸ்டால் போட போகிறீங்க, இல்லை ஸ்டாலில் இன்னும் சில பல விஷயங்கள், இதெல்லாம் வந்துட்டு மார்க்கர்ஸ். ஸோ மார்க்கர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். உங்களுக்கு ரேட்டை வந்துட்டு நீங்கள் எப்பயுமே எழுதி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. மார்க்கர்ஸ் தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு பால் பாயிண்ட் பென் தேவைப்படும். அதான் நான் வந்துட்டு என்னோட பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுற திங்ஸ். அடுத்து வந்து ஒரு மெயினான டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட பேக்கேஜிங்க்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ணாதீங்க. பயங்கரமாக டெக்கரேட்டிவாக வந்துட்டு உள்ளே நிறைய பஞ்சாக போட்டு, அப்புறம் அதுக்கு மேலே பெர்ஃப்யூம்லாம் ஸ்ப்ரே பண்ணி அதில் எக்கச்சக்கமாக பேம்ப்ளெட்ஸ்லாம் வச்சு, அந்த மாதிரி என்றைக்குமே உங்கள் பேக்கேஜிங்காக செலவு பண்ணாதீங்க. கடைசியாக வந்து நீங்கள் போட்டதை கூட உங்களால் எடுக்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் பேக்கேஜிங்க்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சேல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு திரும்பி வந்துடும். ஸோ பேக்கேஜிங்கை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்குள்ளோ சிம்பிளாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளோ சிம்பிளாக வச்சுக்கோங்க. இதுதான் கடைசி இது. அடுத்து நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக டேக் போட வேண்டியது இருக்குது. டேக் நான் இப்போ போட ஆரம்பித்தாதான் அன்றைக்கி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போக முடியுது. நான் எல்லாத்தையுமே டேக் போடணும். இப்போ நம்ம போய் டேக் போட ஆரம்பிக்கலாம். ஓகே மக்களே, ஸோ நான் இன்றைக்கி நிறைய ஸ்டாக் வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறதில்ல. ஆக்சுவலாக நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே ஸ்டாலுக்கு நான் எடுத்துகிட்டு போகணும். நான் இப்போ பேக் பண்ணால் தான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 or 3 days நான் அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு இன்னும் நான் ஒரு சில வேலைகள்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டாலுக்கு இதை எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ஒரு சில ஸ்டாக்கோட கிளிம்சஸ் மட்டும் காட்டுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு வாட்ஸ்அப் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கிறக்கா ஒரு நம்பர் வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக அந்த நம்பர் வந்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன். அது இப்போது வந்துட்டு வேறு ஏதோ ஒரு இதில் இருக்குது. ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் யாரும் காண்டாக்ட் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணிடாதீங்க. நான் அதை சொல்லிக்கிறேன். நான் இதில் மற்றபடி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எப்பயும் போல் டெக்ஸ்ட் பண்ணுறவங்க டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்போட ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் நிறைய ஆர்டர்ஸும் வருது. நிறைய பேர் அதில் தான் ஆர்டர் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நான் புதுசாக ஸ்டாக்ஸ்லாம் வந்து காட்டுறேன். ஸோ இந்த தடவை நிறைய பட்டர்ஃப்ளை கேட்ச் கிளிப் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக மேட் ஃபினிஷில் வர பட்டர்ஃப்ளை கேட்ச் கிளிப்ஸ். இது வந்து அதிலே 2 விங்ஸோடு வரும் இந்த பட்டர்ஃப்ளை கேட்ச் கிளிப்ஸ்லாம். இதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலாக 35 rupees தான் இதெல்லாம். அப்புறம் இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து வந்திருக்கு. இது ஆக்சுவலாக காம்போ கிளிப்புன்னு சொல்லுவோம் நாங்கள். இதில் வந்து 3 பீஸ் இருக்கும். 3 கிளிப் வரும். நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் ஏதாவது ஒரு பின் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். வந்து இது 3 கிளிப்ஸ் வரும். இது 3 கிளிப்பும் சேர்த்து வந்து 50 rupees உங்களுக்கு வந்து வரும். இது இந்த மாடல் ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் லாக் பின்ஸ். இது வந்து ஒரு பீஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 40 rupees வருது. அலிகேட்டர் கிளிப்ஸ் இதுவும் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆக்சுவலாக நம்மளோட பேஜில் இது வந்து நம்ம 3rd time நம்ம ரீஸ்டாக் பண்ணுறோம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு பீஸ் வந்து 28 rupees. இது ஆக்சுவலாக ஸ்டார் மாடலில் வர மெட்டல் கிளிச்சஸ் வந்துருக்குது. ஹார்ட் ஷேப்பில் வர மெட்டல் கிளிச்சஸ் வந்துருக்குது. இதெல்லாம் ஹாலோவாக இருக்கும். பட் ஆனால் பயங்கர ஸ்ட்ராங்கான கேட்ச் கிளிப்ஸாக இருக்கும். இதெல்லாம் 35 rupees ஈச் வந்துருக்கு. 4 ஷேட் பிளாக் மெட்டல், ரோஸ் கோல்டு,
சில்வர் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது எல்லாமே வந்திருக்கு. அப்புறம் பட்டர்ஃப்ளை கிளட்ச் கேஷ் கிளிப் சொன்னோம்ல, பட்டர்ஃப்ளை கேஷ் கிளிப்பில் இது வந்துட்டு ஒரு மாடல். இது வந்து ஆக்சுவலாக ரெயின்போ பட்டர்ஃப்ளை. இது வந்து ரொம்ப மோஸ்ட் வாண்டட். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் இது லான்ச் பண்ணப்போ நிறைய பேர் திரும்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கு திரும்ப இந்த ஸ்டாக் கிடைக்கவே இல்லை. இப்போ தான் திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் அங்கே ஸ்டாலுக்கு போகிறேங்கிறனால தான் இது வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு இது வந்து ஆக்சுவலாக 5 rupees தான். ஒரு பேண்டு வந்து உங்களுக்கு வந்து 5 rupees தான் இந்த பேண்டு. இதெல்லாம் வந்திருக்கு. இதுக்குலாம் ஆக்சுவலாக ரேட்டு போட்டு நான் அரேஞ்ச் பண்ணணும் எல்லாத்தையும். இன்றைக்கெலாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும் எல்லாத்தையுமே. இது வந்து ஆக்சுவலாக கொரியன் ஹேர் பேண்ட் அப்படின்னு சேல் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக இதுக்கு நேம் என்னன்னு தெரியல. அந்த கொரியன் ஹேர் பேண்ட் தான் சொல்லி சேல் ஆகுது. இது 35 rupees இந்த கிளிப். இந்த ஹேர் பேண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆக்சுவலாக அந்த குவாலிட்டி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்துட்டு. அதுக்கப்புறம் இந்த இது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி இதே மாடலில் வந்துட்டு உங்களுக்கு வேறு மாடலில் வந்து பார்க்க அமைச்சிருப்பேன். இது வந்து ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு 130 வருது. இது ஜயான்னு சொல்லி வருது. ஜயான்னு சொல்லிட்டு ஒரு மாடலில் வர கேட்ச் கிளிப். இது இந்த மாதிரி டேங்லிங்ஸோடு வரும் கிளிப் வந்து. இது பட்டர்ஃப்ளை இதுவும் பட்டர்ஃப்ளை கேட்ச் கிளிப் தான். இல்லை மேலே ஃபுல்லாக பிளிங்கிங் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு தெரியுது, பயங்கரமாக ஷைன் ஆகுது. கீழே வந்து இந்த மாதிரி டேங்லிங்ஸ் வந்து தூங்கும். இது வந்துட்டு ஒரு பீஸ் வந்துட்டு 130 rupeesன்னு இதாகுது. இது வந்து இந்த தடவை ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த மாடல். இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு க்ளோஸில் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் பீட் இருக்கும் தெரியுமா, அதில் அந்த மாடல் செயின்ஸ் வந்து வந்திருக்கு. இது வந்து ஒரு பீஸ் வந்து 48 rupees வருது. இல்லை சில்வர் கோல்டு ரோஸ் கோல்டு 3 மாடல் செயின்ஸ் வந்து நம்மள்ட்ட வந்து இதில் வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கோம். அப்புறம் லாக் பின்ஸ்லேயே கிராண்ட் பின்ஸ். இது வந்து ஆக்சுவலாக பீஸ் வந்துட்டு உங்களுக்கு 53 rupees வரும். ஸ்டோன் பின்ஸ் இதுவும் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் நான். இதில் வந்து இது வந்து 3rd செட்டோ என்ன 3rd or 4th தெரில எனக்கு. நான் இதை வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த மாடலில் வர கேஷ் கிளிப்ஸ் எல்லாமே சேல் ஆயிரும். ஸோ இன்றைக்கி நான் நிறைய ஸ்டாக் காட்டலாம். நான் அதை முடிச்சுட்டு இதை பேக் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் பேக்கேஜஸ் இருக்குது, அதெல்லாம் பார்சல் பண்ணிட்டு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபுல் ஸ்டாக் உங்களுக்கு காட்டலாம். ஆனால் இன்ஸ்டாகிராமில் வந்து அப்பப்போ நான் அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். இல்லை மாடல் இல்லைனா இந்த ஸ்பெசிஃபை பண்ணி எனக்கு டிஎம் பண்ணி விடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு பிக்ஸ் ஏதாவது அனுப்பி விடுவேன். நீங்கள் அதில் கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். எனக்கு அதான் நீங்கள் வந்து உங்களுக்கு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் சாரட்டகர் காலேஜில் வந்து நாங்கள் ஸ்டால் பாப்அப் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ நீங்கள் அங்கே கூட வந்து வாங்கிக்கலாம். சாரட்டகர் காலேஜில் செப்டம்பர் 9th ஆமாம் செப்டம்பர் 9th வந்து நான் பாப்அப் சேல் பண்ணுறேன். ஸோ அங்கே கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே மக்களே, ஸோ ஒன்ஸ் வந்து இந்த பாப்அப் சேல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்துட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஃபெஸ்டிவல் சேல்ஸ். ஸோ ஃபெஸ்டிவல் சேல்ஸுக்கு வந்து என்னென்ன ஆக்சரிஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. பெரிய பெரிய ஐட்டங்கள் சொல்லிடுறாங்க. நம்ம வந்துட்டு இன்னும் கவரிங் ஐட்டம்ஸ், அதாவது வந்துட்டு இந்த பெரிய பெரிய ஆரம்ஸ், பெரிய பெரிய நெக்லஸ், டெம்பிள் ஜுவல்லரி அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம சேல் பண்ணலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ், டே டு டே நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸாக நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கிறலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அடுத்து இதை முடிச்சுட்டு அடுத்த உடனே நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணுவேன். அண்ட் எந்த ரேஞ்ச்லேயும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அதை என்னென்னு கமெண்ட் பண்ணி விடுங்க எனக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட பர்ச்சேஸ் லிங்க்லாம் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் எங்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். அண்ட் மெயினாக சராடக்கர் சேல்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு வாங்க, விசிட் பண்ணுங்கள். திருநெல்வேலியில் இருக்கிற மக்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். திருநெல்வேலி மக்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா செப்டம்பர் 9th சராடக்கர் காலேஜுக்கு சேல்ஸ்க்கு வந்து வாங்க. கண்டிப்பாக நம்ம தமிழ் டிபார்ட்மெண்ட் சார்பாக தான் அங்கே வந்து ஷாப் வந்து போடுறோம். ஸோ வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாலை விசிட் பண்ணிங்கன்னா நேரில் என்னையும் பார்க்கலாம், ப்ராடக்ட்ஸையும் பார்க்கலாம். உங்களுக்கும் அதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி நம்மளும் பாப்பப் சேல்ஸ் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் அனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் தான். தேங்க்யூ.